இன்று வந்து நம்மளுக்கு 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்விற்கான தேர்ச்சி முடிவுகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் என்னுடைய மாணவிகள் வந்து நல்ல தேர்ச்சி விழுக்காடை பெற்றிருக்குங்க. அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தர் மார்க்கையும் ரொம்ப வியப்பாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. கடந்த வாரம் தான் நாங்கள் வந்து 12ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் கிடைக்க பெற்றது. அதில் நாங்கள் வந்து 98% முதல் இடத்துல பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி இன்று 10ஆம் வகுப்பிற்கும் நாங்கள் முதலிடம் பெறுவோம் என்று எண்ணுகிறோம். இப்போ தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். எங்களுடைய மாணவிகள் வந்து 489, 2 மாணவிகள் வந்து முதலிடத்தில் பெற்றிருக்கிறாங்க. இவளுடைய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா அறிவியலாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் 100க்கு 100 எடுத்திருக்கிறாங்க. எல்லா மதிப்பெண்களுமே கிட்டத்தட்ட 99ற்கு மேலாக தான் இருக்காங்க. அவங்க அவங்க கண்ணிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இது எல்லாமே எங்களுடைய ஆசிரியர்களுடைய உழைப்பும் கடின உழைப்பு, விடாமுயற்சியை வைத்து மாணவிகளுடைய ஒத்துழைப்பும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு தான் இந்த வெற்றிக்கு முதல் காரணமாக நான் எண்ணுகிறேன். அது மட்டும் இல்லை, அரசு பள்ளி என்பது நம்மளுடைய கல்வி அமைச்சர் அடிக்கடி சொல்வார். அரசு பள்ளி என்பது ஒரு பெருமையின் அடையாளம் என்று அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதன் அடிப்படையில் இன்று வந்து எங்களுடைய பள்ளி அரசு பள்ளியாக இருந்தாலும் இதில் படிப்பதற்கும் இதில் பணி செய்வதற்கும் எங்களுக்கு பெருமிதமாகவும் பெருமகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஆதலால் அனைத்து மாணவிகளை வந்து அரசு பள்ளியை நம்ம வந்து அரசு பள்ளியில் வந்து மாணவிகளை பள்ளியில் சேர்க்கணும். முதல் வெற்றி வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அரசுக்கும் கல்வித்துறைக்கும் அரசு பள்ளி என்பது இது சாதாரணது அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு பெருமிதத்தோடு அரசு பள்ளி என்பது அனைத்து மாணவிகளையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உதாரண எடுத்துக்காட்டு பள்ளியாக அரசு பள்ளி இருக்கிறது என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமாகவும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னொரு பெரிய சவால் ஒன்று இருக்கு பள்ளிகளுக்கு முன்னாடி. இப்போ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுறாங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்கள பெண் பிள்ளைகளை குறிப்பாக படிக்க வைக்க வேண்டிய தேவையை வந்து பெற்றோர் உணர வேண்டியது இருக்கு. பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு முன்னாடி உயர்கல்வி அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இதை ஒரு ஆசிரியரை எப்படி சமாளிச்சு அவங்களை அடுத்த படிப்புக்கு அவங்க நகர்த்துறீங்க? இது வந்து எங்க பிள்ளைங்க, நாங்கள் எங்க பள்ளி, எங்க பிள்ளைங்க, எங்க மாணவிகள் நாங்கள் எண்ணும் பொழுது அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது எங்களுடைய கடமை. ஸோ நம்மளுடைய அரசும் துறையும் என்ன பண்ணுதுன்னா உயர்கல்விக்கு வழிகாட்டுன்னு ஒவ்வொரு பள்ளிகள்லையும் கேரியர் கைடன்ஸ்னுட்டுன்னு புத்தகத்தை எழுதிவிட்டு அதற்கு என்று தனியாக ஆசிரியர்களை நியமித்து ஒவ்வொரு பள்ளியிலையும் உயர்கல்விக்கு வழிகாட்டுக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வாரத்தில் 2 நாள் வந்து அவங்க போர்ஷன்லாம் அதுக்குரிய அடுத்த நிலைக்கு எந்த கல்லூரிக்கு செல்லலாம், எந்த பிரிவினை எடுக்கலாம், அப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு மாணவிகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அப்படி எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் அடுத்து இப்போ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க அடுத்து 11th வந்து சேர்ற வரைக்கும் எங்களோடு அவங்கள இணைத்து எந்த பாடப்பிரிவை எடுக்கணும்னு நாங்கள் வழிகாட்டுறோம். அதையும் தாண்டி இப்போ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிஞ்சிருக்கு, தேர்ச்சி முடிவுகள் வந்திருந்த பொழுதும் நாங்கள் வந்து உயர்கல்விக்கு வழிகாட்டுதல் வந்து எங்கள் கேரியர் கைடன்ஸு கமிட்டி போட்டு அதன்படி அவர்கள் எந்த கல்லூரிக்கு போகணும், எப்படியெல்லாம் அவங்க கட்டணம் செலுத்தணும், அவர்கள் தொடர்ந்து பயில வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அவ வந்து இடையில நிற்க கூடாதுங்கிற நிலையில தான் நாங்க வச்சிருக்கிறோம். அடுத்த நிலைக்கு அவங்கள நாங்க எடுத்து செல்வதற்கு அத்தனை முயற்சிகளும் அத்தனையும் செய்யறோம். எவ்வளவு சவாலா இருக்கு மேடம் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு? 12ஆம் முடிச்சா கல்யாணம் பண்ணணும், 10ஆம் முடிச்சா அவங்களுக்கு வீட்டோட வச்சுக்க முயற்சி பண்ணணும், இதெல்லாம் ஒரு பேர் இருக்கக்கூடிய சூழல் எப்படி நீங்க பேரண்ட்ஸ் சமாளிக்கிறீங்க? எவ்வளவு சவாலா இருக்கு? அதாவது பெற்றோர்களை பொறுத்தளவுல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்பெல்லாம் இனி வரும் காலங்களில் கல்வி என்பது ரொம்ப ஒரு முக்கியமானது. மற்ற எல்லாத்தை விட கல்வி செல்வம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செல்வம். ஆதலால் ஒவ்வொரு பெற்றோருமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அவங்க சில பெற்றோர்கள் நாங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கூட அவர்களை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க அடுத்த நிலைக்கு பெண் கல்வியாக இருக்கட்டும், எந்த மாணவியாக இருக்கட்டும், அவள் வந்து உயர்கல்விக்கு போகணும்னு நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அப்படி எடுத்து சொல்லும் பொழுது பெற்றோர்களும் புரிந்துக்கிறாங்க. இப்போ கடந்த ஆண்டெல்லாம் எங்கள் பள்ளியில் 618 பிள்ளைங்க அத்தனை பேருமே நம்ம வந்து கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டான ஒரு பள்ளியாக திகழ்து. ஸோ அரசு பள்ளிங்கிறது ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு எதுவும் எடுத்துக்கிறக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அரசு பள்ளி ஒரு எடுத்துக்காட்டான பள்ளியாகத்தான் அத்தனை பள்ளிகளும் இருக்குது. இதெல்லாம் நம்ம அரசு பள்ளியில் இயங்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் இதற்கு முக்கிய
பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுது.